நமச்சிவாய. என்ன இது, நான் மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் வீட்டு வேலைங்களை முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. மணி இப்போ 10 ஆச்சு. சிவராத்திரி முழுவதும் கோயில்லையே முழிச்சு இருக்கலான்னு சொல்லி பேசினாளுக. ஒருத்தியும் காணுமே. ஒருவேளை இந்த தூணுக்கு அந்த பக்கம் இருக்காளுகளான்னு போய் பார்க்கலாம். அடியே சிமிட்டி சித்ரா, அடியே வளர்ந்துகிட்ட சின்ன பொண்ணு, 4 முடி கழுத, ஒருத்தியாவது காணும். எங்க போய் தொலைஞ்சாளுக? இந்த ஊதாவையும் காணுமே. நயன்தாராக்கா நிக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ அப்பா, கோயில் ஃபுல்லா இவளுகளை தேடியாச்சு. ஆளையும் காணும் தேரையும் காணும். எங்க போய் தொலைஞ்சாளுகளே தெரில. ஒருவேளை மொத்தமா அப்பளே வந்துட்டு நான் என்னை காணும்னு சொல்லிட்டு வேற கோயிலுக்கு போயிருப்பாளுகளோ. ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ணுதாளுகள்னு, அப்பதான் தெரியும். ஃபஸ்ட் யாருக்கு பண்ணலாம்? சரி, இவளுக்கே பண்ணுவோம். ஹலோ அடியே 4 முடி. ஆமாண்டி, நான் தான். எந்த கோயிலடி எல்லாரும் நிக்கிய? ஒருத்தையும் காணும். என்னது, உன் வீட்டில் தான் இன்னும் சின்ன பொண்ணு நிற்காளா? சரி, அப்போ நயன்தாராக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பத்தியோ? அவங்க சரி, யாருமே இப்போ கோயிலுக்குன்னு வரல. நான் மட்டும் தான் முதல்ல வந்திருக்கேன். எல்லாரும் வீட்டிலே கிடங்குறீ எரும மாடுகளா. 10 மணியாச்சும் ஒரு பொட்டச்சி வீட்டில் வேலையை முடிக்காம என்ன பண்ணுவீங்க? ஆமாம், பின்ன நான் என்ன பண்ண போகிறேன்? சாமி கும்பிட்டு இங்கே தான் இருக்க போகிறேன். வாங்க சீக்கிரம் வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தியாவது வேலை முடிக்காமல் வந்திருக்காளுங்க. நான் மட்டும் தான் முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கேன் போல. சரி, வந்தது நல்லதான். சிவனை ஃப்ரீயாக கும்பிடலாம். கடவுளே, உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கே 1008 பிரச்சனை. அதை சொன்னோன்னா வண்டியாக போய்கிட்டு இருக்கோம். என் மாமியாருக்கு தான் புத்தி இல்லைன்னா என் மாமியார் பற்றி என் புருஷனுக்கு சுத்தமாக புத்தி இல்லை. சரி போகட்டும்னு விட்டா நான் பத்த என் பிள்ளைங்களுக்கும் புத்தி இல்லை. என்னை சுற்றி ஒரு முட்டாள் கூட்டமாக இருக்கு. ஆக மொத்தம் இந்த முட்டாள் கூட்டத்தில் என்னை மட்டும் அறிவாளியாக படித்ததுக்கு நன்றி கடவுளே. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. என்ன இன்னும் ஒருத்தியையும் காணும்? நைட்டு ஃபுல்லாக நம்ம எப்படி சிவன் கோயிலில் தனியாக விட்டுருவாளுகளோ? சரி, நமக்கு துணையத்தான் சிவன் இருக்காரே. ரொம்ப டயர்டாக இருக்கு. எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருக்கிறது? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நான் தூங்கலை, சும்மா தான் படுப்போம்னு நினச்சி படுத்திருக்கேன். அன்னைக்கிலேயேக்கா சீக்கிரமே வந்துட்டாங்க போல தெரியுதே. ஓகோ, படுத்தாச்சா? என்ன அன்னைக்கிலேயேக்கா படுத்தாச்சு போல? இல்லடி, நான் தூங்கலடி, சும்மா தான் படுத்திருந்தேன். ஆமா, நீங்க தூங்கல. உங்க நெக்லஸ் எவனும் கழட்டிட்டு போனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னடி சொல்ற? என் நெக்லஸ் எவனும் கழட்ட பார்த்தானா? ஷாக்க கோர. சிவராத்திரி எதுமா தூங்குனீங்கன்னா பின்ன கழட்டிட்டு போமே என்ன பண்ணுவான்? எப்பாடா, என் நெக்லஸ் என் கழுத்துல தாண்டி இருக்கு. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு கேட்டா சிவராத்திரிக்கு நான் தூங்கவே இல்லைன்றது. சீக்கிரம் வாங்க நீலடி. வேமா வேலை பார்த்ததுல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். அதான் செத்த படுத்துறனே, அப்படியே கண்ணை செஞ்சிருப்பேன். ஒரு நிமிஷம் தூங்குறதெல்லாம் சிவன் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரே. போய் சாவி கும்பிட போடி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வாடி 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 மாண்டு போன மாந்தரை கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. போதுண்டி, சிவன் பாவம்ல, கொஞ்சம் வழிவிடு. மற்றவங்களும் சாமி கும்பிடட்டும். என்னக்கா நீங்க சிவராத்திரிக்கு நான் சிவனை கும்பிடக்கூடாதா? அடியே, சிவராத்திரிக்கு சிவனை கும்பிட தான் வந்திருக்கோம். சத்த இரு, எல்லாரும் வரட்டுமே. என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போர் அடிக்குடி. ஆமா, சிவராத்திரிக்கு இன்னைக்கு கச்சேரி எதுவும் ரெடி பண்ணிருக்காங்களா கோயில்ல? ஆமாட்டி, ஆனா என்ன கச்சேரின்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா என்ன, 4 முடிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்க்கா. ஊதாதாண்டி எனக்கு கச்சேரினே சொல்லிட்டு போனா. கண்டிப்பா அவளுக்கு என்ன கச்சேரின்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். நமச்சிவாய போற்றி, அதந்தாள் போற்றி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இங்காதான் தாள் போற்றி. அடியே வாடி ஊதாமண்ட. நீலமண்ட நீலாம்பரி, ஏன்டி அழுதுகிட்டு வர? நல்ல நாள் அதுமா. நமச்சிவாய போற்றி, நாதந்தாள் போற்றி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க என் அப்பன் இறைவனே போற்றி. சரி, சாமி கிட்ட ரொம்ப நேரம் அழுதுகிட்டு வேண்டாம், இங்க வாடி. வந்துட்டேன் மக்கா, வந்துட்டேன். அடிச்சி அழாம இருட்டி. இப்பதாண்டி என்ன கச்சேரின்னு உனக்கு தெரியும் சொல்லிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. கச்சேரியை பத்தி கேளுங்கக்கா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என் கச்சேரியே பெருங்கச்சேரியா இருக்கும் போல தெரியுது. என்னடி சொல்ற? உன் கச்சேரியா?
நீ இந்த சபையில போய் பாட்டு பாடுன? சபையில போய் பேசுற பேச்சா என் கதை? என் மாமியார் சபையில தான் நான் பாட்டா பாடிட்டு வந்திருக்கேன். என் மாமியார் என்னைய வசையா வஞ்சி பத்தி இருக்கா. கோயிலுக்கு போறாளாம், கோயிலுக்குன்றா. சிவராத்திரிக்கு ஊரே கோயிலுக்கு வருது, நீ வந்தா மட்டும் என்னவா? சொன்னியாட்டி, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் வரோம், நீ தனியா போகலன்னு சொன்னியா? சொன்னேன் மக்கா. ஏடி சின்ன பொண்ணு கூட வரேன்னு சொன்னியா உன் மாமியா கிட்ட? சரியா போச்சு போ. எல்லாரையும் சொல்லப்ப என் மாமியார் வேண்டாம் தான் சொன்னாவ. நீ கூட வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் திட்டவே ஆரம்பிச்சாவடி. கொழுப்பை பத்தி இலக்கா அவளுக்கு. என் மாமியாட்ட திட்டு வாங்குறது மட்டும் இல்லாம அவ மாமியாட்டே எனக்கு சேர்த்து திட்டு வாங்கி கொடுத்துருக்கா. இதுல அவளுக்கு சிரிப்பை பாருங்க. அழுத புள்ள சிரிச்சுதான், கழுத பழ குடிச்சுதான்க்கா. சரிடி, இப்ப சிரிச்சியே, இது வரைக்கும் சந்தோஷம். உன் மாமியார் உன்னைய திட்டுறது என்ன புதுசா, இல்ல நீ அழுகிறது என்ன புதுசா? எங்களுக்கு இதே பழகி போச்சுடி. இவரும் உன் மாமியா கிட்ட சொல்லி வை, எதுவா இருந்தாலும் அவிய மருமகளை மட்டும் திட்டணும், பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லி வைடி. சொல்லலாம் நினைச்சேன் டி. உன்னை திட்டும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சா, அதான் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டேன் டி. என்ன சொல்லிட்டு திட்டுனாவ அதை சொல்லு, கொஞ்சம் சொல்லி நினைச்சு சிரிப்போண்டி. அன்னைக்குலேக்கா நான் அவிய மாமியார் கூட மன்னிச்சு விட்டுருவேன் போல, ஆனா இவளை உங்களையும் நான் மன்னிச்சு விட மாட்டேக்கா. அவ திட்டினதுக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டா, நீங்க அதை திரும்ப நினைச்சு சந்தோஷப்பட போறீங்களோ? இருங்க உங்களுக்கு வரேன். அடப்போடி, குட்டையும் நெட்டையும் சேர்ந்துச்சான், குருட்டு பாதை போச்சான். நான் குட்டையாண்டி, நீ நெட்டையாண்டி, 2 பேரும் சேர்ந்து குருட்டு பாதைக்கு தான் போவோமா? சின்ன பொண்ணு எரும மாடு உயரம் வளர்ந்துருக்கா. அச்சமட்டி பனைக்கு அரப்பனை வளர்ந்துருக்கா. ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்கா. தொடப்பக்கட்டை மாதிரி குச்சாட்ட இருக்கா. இவளுக்கு எவன் சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சான்னு வசவுக்கா. இரு என் மாமியா கூட இது வரைக்கும் என் உயரத்தை பத்தி பேசுனது கிடையாது. உன் மாமியாருக்கு என்னடி இருக்கு ரைட்ஸ் என்னை பத்தி பேசுறது? ஆனா கேக்குறது நல்லா ஜாலியா தாண்டி இருக்கு. இதோட இந்த பேச்சை நிறுத்த போறீங்களா? நான் வீட்டுக்கு போட்டுமா? போவாதட்டி போவாத. அடுத்து ஏதாவது வந்ததுன்னா வந்து சொல்றேன்னா நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். சிவராத்திரி எதுமா ஒரு கொலை உழப்பதுக்கு அவளை சும்மா இருக்க சொல்லுங்க. நீலமண்ட நீலாம்பரி, அப்புறமா இவ இல்லாத நேரம் சொல்லுன்னா நம்ம கெக்கப்பக்கன்னு சிரிக்கலாம் போல இருக்குடி. எப்பனே சிவனே, இதுவளுக்கெல்லாம் மண்டையில கொஞ்சமாவது மூளையை கொடு. ஏக்க என்ன இது, எலியும் புனையுமா இருந்தவளுக சேர்ந்து வந்திருக்காளுக. ஆமாட்டி, இதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இக்கா இந்த வந்துட்டேன். நீங்க அப்பதே வந்துட்டீங்களோக்கா? வாங்கட்டி, இங்க வர்றதுக்குள்ள தேர விடிஞ்சிரும் போல. இதோ சாமி கும்பிட்டு வர்றேன், வாடி சாமி கும்பிடலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாய. அனல் முகநாதனே நிறமுனை போற்றிடும் அன்பெனும் மந்திரம் ஓம் நமச்சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் தொடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் அப்படியே வந்துட்டீங்க போல. என்ன ஆமாட்டி, 10 மணிக்கு வர சொல்லிட்டு எல்லாரும் என்ன வேலைக்கு போனீங்க? இப்பதான் வரீங்க, மணி 12 ஆச்சு தெரியுமா? ஏக்கா என்ன பண்றது, வீட்டுல கொஞ்சம் வேலைக்கா. 4 மணி வீட்டுக்கு நான் 11 மணிக்கே வந்துட்டேன்க்கா. எனக்கு தான்க்கா வீட்டுல கபோர்டுலாம் துணி கீழே கிடந்துச்சுக்கா, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிட்டுக்கா. அதான் 12 மணி ஆயிட்டு. இந்த 12 மணிக்கு நம்மளால நைட்டு நடந்து வர முடியுதுன்னா நல்லா சூப்பரா ஊர் ஃபுல்லா லைட்டு கட்டி வச்சு ஆள் நடமாட்டம் அப்படி இருக்குடி. யாருமே ஊர்ல சிவராத்திரிக்கு தூங்கல போல தெரியுதுடி. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ எத்தனை மணிக்கு வந்த? நான் வர 11 மணி ஆச்சு. நீலமண்ட நீலாம்பரி, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் 11:30க்கு வந்தேன். நான் தாண்டி கரெக்டா டான்னு 10 மணிக்கே கோயிலுக்கு வந்துட்டேன். உங்களெல்லாம் நம்பி வந்தது ஏன் தப்புடி? ஆமா வந்து ஒரு தூக்கம் தூங்கி முடிச்சிட்டாங்க. இவரு தூங்குனேன்னு சொன்னா கொமட்டிலே குத்திரும் பாத்துக்கா. சும்மா படுத்திருந்தேன், லேசா கண் அசந்ததுடி. அந்நேரம் பார்த்து நீ வந்திருக்க போடி. சரி விடி சின்ன பொண்ணு, மனுஷன்னா 10 மணிக்கு பிறகு தூக்கம் வர்றது இயல்பு தானே. நயன்தாரக்கா என்ன காணும், எங்க போயிட்டாவன்னே தெரியல. அவங்கள கோயிலுக்கு விட்டே தப்பு. வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை நயன்தாரக்கா வீட்லயே படுத்து தூங்கியிருப்பாங்களோ? நாம தான் லேட்டா வந்திருக்கோம், திட்ட போறாளுங்க. சரி, ஆனது ஆகட்டும், பாத்துக்கலாம். ஆடி எசைஞ்சு வாராங்க பாருங்க, 12 மணியை தாண்டிருச்சு. இருங்க டீ, சாமியை கும்பிட்டு வாரேன். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. அர ஓம் நமச்சிவாய. சிவ சிவசரணே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. போதும் மத்தவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க, இங்க வாங்கக்கா.
சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல தெரியுது. இது கொஞ்சம் லேட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா விடிஞ்சிருக்கும், வீட்டுக்கு போயிருப்போம்க்கா. ஏன்க்கா இவ்வளோ லேட்டு? அதுவாட்டி என் மவனும் மருமகளும் கோயிலுக்கு போயிட்டாங்க, இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வரையும் வருவோமேன்ட்டு வீட்லயே இருந்துட்டேன்டி. இந்த கிழடு கட்டைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட கூடாதுன்னு சொன்னா கேக்குறீங்களா நீங்க? யாரை பத்திடி கிளடுன்னு? பின்ன என்னக்கா? ஒரு பையன் பெரிய பையன் இருந்தாலும் ஒரு பையன் சின்ன பையன் இருக்கான்லடி, அதுக்காகடி என்ன சேர்த்துக்கங்கடி. சரி சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்த? நான் தான்க்கா சொன்ன டயத்து கரெக்டாக டான்னு 10 மணிக்கு வந்தேன். இவளுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தியா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இப்போதான் வந்து சேர்ந்துருக்காளுங்க. நீங்கள் வரதுக்குள்ள 12:30 ஆயிட்டு பார்த்துக்கங்க. இன்னைக்கு சிவராத்திரி, சரியான சிவராத்திரி தான் போங்க. எப்படியும் ஒரு 6-7 மணி வரையாவது முழிச்சிருக்கணும்ல. ஆமாக்கா, அது என்னப்போ உண்மைதான். ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போனாதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்க முடியும். ஆமாம், எப்படியாவது இன்னும் ஒரு 5 மணி நேரம் மட்டும் நம்ம தூங்காமல் இருந்துட்டோன்னா வீட்டுக்கு போனால் வேலை நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் தேர விடிஞ்சிரும். ஆமாண்டி நீலாம்பரி, என்ன கச்சேரி இன்னைக்கு கோயில்ல? வில்லுப்பாட்டு கச்சேரியாங்க்கா. என்னது வில்லுப்பாட்டா? வேற கோயில வில்லுப்பாட்டா வைக்காம வேற என்ன வைப்பாங்க? ஆடல் பாடல் கச்சேரி வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம ஜாலியா பாத்துக்கிட்டே இருப்போமா, தூக்கமே வராது. ஆமாண்டி, அவ அரை டவுசர் போட்டுட்டு வந்து ஆடுவா. ஆம்பளை பேர் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இதில் வேற சிவராத்திரிக்கு சாமியை நினைச்சு முழிச்சிருந்தேன்னு போய் சொல்றது. அப்படி இல்லைன்னா ஒரு சிவபுராணத்தையாவது ஒரு பாட்டு மாதிரி ஒரு சிவன் கதைகளை பாடி ஒரு கச்சேரி வைக்கலாம். வில்லு பாட்டில் அந்த மாதிரி சிவன் கதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கேன். போய் பாப்பமாக்கா. ஐயா, நான் சும்மா இருந்தா கூட முழிச்சிருந்தேன். இந்த வில்லு பாட்டுலாம் பார்த்தேன்னா 5 செகண்ட்ல சுவிட்ச் போட்ட மாதிரி தூங்கிடுவேன். இப்போ வேணாண்டி, இங்கே இருந்துடலாம். எனக்கும் வில்லு பாட்டு பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் குறுக்கு வலிக்க மாதிரி இருக்கு. நான் லைட்டா படுத்திருக்கேன், தூங்கிராம பாத்துக்கங்கன்னு. என்ன இது 1 மணி தான் ஆகுது, சின்ன பொண்ணு கொருன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டடக்கா. டிக்கெட்டே அவுட்டு. டியே இங்க பாருடி, 4 முடி என்ன ஆளையும் சத்தத்தையும் காணோம். நீங்க 4 முடிட்ட 4 மணி நேரம் பேசினாலும் கேட்காது. அவளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. போச்சா, இவளை நல்ல கொரட்டை விட்டு தூங்குதாடி. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுத்திருக்கேன். கொஞ்சம் டயர்டா? நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டா. ஆமா, அவ படுத்திருந்து தூங்குதா, நீங்க உட்காந்துட்டே தூங்குறீங்க. கொஞ்ச நேரம் படுத்துருங்கக்கா. நயன்தாரக்கா. ஆஹா, என்னடி இது, அம்புடு பேரும் தூங்கிட்டாளுவ. எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, நீங்க காவல் பார்த்துக்கங்க. நானும் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன்னு. சுத்தம் இவளுகளெல்லாம் கோயிலுக்கு கூட்டி வந்ததுக்கு என்ன சொல்லணும். ஏக்கா கோயிலுக்கு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்போமா கேட்க வேண்டியது, கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இதுக்கு இவளுக்கு வீட்டிலேயே தூங்கியிருக்கலாம். சரி, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நம்மளும் செத்தே தூங்குவோம். டயர்டா இருக்கு. என்ன டயர்டு. தூங்குவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். சிவராத்திரிக்கு எல்லாரும் தூங்காம இருங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்.